வீர தீர சூரன் படத்துடைய பாகம் 2 டைரக்டர் அருண்குமார் இயக்கத்துல, அதாவது அருண்குமார் இயக்கத்துல நம்ம சியான் விக்ரம், சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிக்க இன்னைக்கு உலகமெங்கும் ரொம்பவே கிராண்டா வெளிவர காத்துக்கிட்டு இருந்த ஒரு தமிழ் திரைப்படம். ஆனால் எதிர்பாராம சில பல சட்ட சிக்கல் இன்னைக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகலைன்னா பி ஃபார் யூ அவங்க இந்த படத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் அவங்க வந்து டெல்லி ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் ஒன்று போட்டு இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டாங்க. இன்றைக்கி காலையில் 10:30 மணி வரைக்கும் இந்த படத்துடைய ஷோ உலகத்தில் எங்கேயுமே போட போகிறதில்ல அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். யூஎஸில் ப்ரீமியர் ஷோ இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அங்கேயுமே அந்த ஷோவை கேன்சல் பண்ணிட்டாங்க. சரி, இப்போ என்ன தான் ஆச்சு? இந்த பிரச்சனையை முடிச்சிட்டாங்களா இல்லையா? அதாவது இந்த ஓடிடி ரைட்ஸை சேல் பண்ணாமல் இந்த படத்தை இப்போ தேட்டருக்கு கொண்டு வந்தது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கிது. சரி, இதனால தான் அந்த பி ஃபார் யூ அப்படின்றவங்க வந்து கேஸை போட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்மோஸ்ட் எல்லா பிரச்சனையுமே பேசி முடிச்சிட்டாங்க. அதாவது பேச்சுவார்த்தையிலே ஷார்ட் அவுட் பண்ணிட்டாங்க. நீங்கள் எவ்வளோ போட்டிங்களோ அதை நாங்கள் ப்ராஃபிட் பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போதைக்கு வந்திருக்கிற தகவலை பொறுத்த வரைக்கும் அஃபிஷியல் அப்டேட் அப்படின்றது கூடிய விரைவில் படத்தரப்பில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. படத்துடைய ஷோ எல்லாமே 11 இல்லைனாக்கா 12 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. ஆனால் இன்னும் எதுவுமே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ எப்போயுமே டாக்குமெண்ட் எல்லாமே சைன் போட்டதுக்கு அப்புறமா தான் அதனுடைய அஃபிஷியல் அப்டேட் வரும். ஸோ இப்போதைக்கு பேச்சுவார்த்தையில் சுமூகமாக எல்லாமே ஓகே ஆகிற நிலைமைக்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. படம் இன்னைக்கு பிளான் பண்ணபடி ரிலீஸ் ஆகிடும். ஆனால் 11 இல்லைனாக்கா 12 மணி ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ட்ரிபிள் ஏ படம் கூட இதே மாதிரி தான் ரிலீஸ் பண்ணாங்க. ட்ரிபிள் ஏ படம் ரிலீஸ் ஆனப்போ ஃபஸ்ட்டே ஷோ கேன்சல் ஆச்சு. அதுக்கடுத்து 11 மணி ஷோ கேன்சல் ஆச்சு. அதுக்கப்புறமா தான் படத்தையே ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சட்ட சிக்கல். அதுக்குன்னு அந்த பிரச்சனை கிடையாது. இது வேற ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சியான் விக்ரம் ஃபேன்ஸுங்களுக்கு எதிர்பார்த்தபடி இன்னைக்கு இந்த படம் தியேட்டருக்கு வருதா, இல்லை மீண்டும் எதனா பிரச்சனையாகி தள்ளி போகுதா அப்படி சொல்லிட்டு